ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து இதில் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 மினிட்டு, அதுக்கப்புறம் வந்து 5 மினிட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர் நல்லா யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, யூஸ் பண்ணி கொஞ்சம் இதாக பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அக்யூரசி வந்து செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது இப்போ வந்து நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். ஸோ பை வந்து இங்கே கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக டார்கெட் கிடைக்கும். ஸோ இது வந்து 1810 1825 நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தாலும் டார்கெட் பாருங்கள், 1868 வரைக்கும் டார்கெட்டு. ஒரு கால் இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து செம்மையாக வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி வந்து செல் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ செல் என்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1815, ஸோ கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1880 வரைக்குமே நீங்கள் பிடிச்சிருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதில் என்ட்ரி கொடுக்கும். இப்போதைக்கு வந்து 1 மினிட்டும் 5 மினிட்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேலே போக வேணாம். அதே மாதிரி நிஃப்டிலாம் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நிஃப்டி கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் எடுக்கிறீங்கன்னா எடுங்க. மற்றபடி வந்து 1 மினிட் யூஸ் பண்ண வந்து ஸ்கால்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ 5 மினிட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். எப்போ வந்து நீங்கள் வந்து 3 டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்க அந்த காட் லைனுக்கு மேலேயே வந்து அந்த கேண்டில்லாம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் 3 டார்கெட்டும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் கிட் ஆன உடனே உங்கள் என்ட்ரிக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. ஸோ என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸுக்கும் ஒரு ஆவரேஜ் பண்ணி அது கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க. சப்போஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எதிர்பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? அப்படி எதிர்பார்க்கல, இல்லை ஓகே தான், ஒரு 4 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் எனக்கு ஓகே தான் அப்படின்னா, இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரைல் பண்ணால் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ லைனுக்கு கீழே, அதாவது நம்ம காட் லைனுக்கு கீழே வந்து எப்போ வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அப்போ கொஞ்சம் காசியஸாக இருங்க. அடுத்த கேண்டில் வந்து இதுக்குள்ளே போயிட்டால் ஓகே தான், போயிடும். ஸோ இல்லாட்டி அப்போ கொஞ்சம் காசியஸாக இருங்க. ஒவ்வொரு டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டார்கெட் 1 வந்து வந்தவுடனே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை தூக்கி என்ட்ரியில் போடுவேன். ஸோ டார்கெட் 2 போயிடுச்சுன்னா இதில் போடுவேன். டார்கெட் 3 போயிடுச்சுன்னா அதே மாதிரி 3 போயிடுச்சுன்னா 2ல் போடுவேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லெவல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு இது தான். ஸோ வந்து நல்லா மேலே போயிருக்கான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ என்ட்ரி பாயிண்ட் வந்து எப்போயுமே வந்து கேண்டில் வந்து பை சிக்னல் காட்டினதுக்கப்புறமா இந்த என்ட்ரி பாயிண்ட் அப்போ இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்குது. இந்த 2 கேண்டிலை வச்சு தான் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில், செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அந்த ப்ரைஸ் வந்து எங்கெங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அது கூடயே இந்த என்ட்ரி பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இது வந்து கிராஸ் ஓவர் ஆகி மேலே வந்திருக்கும். என்ட்ரி எடுக்கிறதுனா எடுக்கலாம். அதர்வைஸ் எனக்கு வந்து ஒரு கரெக்டாக அக்யூரேட் என்ட்ரி பாயிண்ட் வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா வந்து என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ ஒரு பிகினராக இது வந்து இந்த கேண்டில் வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் குரூட் ஆயில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ குரூட் ஆயில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்பர் போனாலும் ஸ்டக் ஆயிடுச்சு. 1 செகண்ட். ஸோ குரூட் ஆயில் வந்து அப்பர் என்ட்ரி ஈஸியாக கேட்ச் பண்ணும், லோயர் என்ட்ரி ஈஸியாக கேட்ச் பண்ணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நேற்று வந்து இந்த என்ட்ரியை தான் நான் கேப்சர் பண்ணேன். இந்த இதை கேப்சர் பண்ணேன் நல்லா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரியை நல்லா கேப்சர் பண்ணேன். ஸோ இதாக வந்து நம்மளோட இந்த பாயிண்ட் இருந்தது. அதே மாதிரி இந்த இது அழகாக வந்து இங்கே பை பண்ண சொல்லிச்சு. ஸோ இந்த பாருங்கள், இங்கே பை பண்ணியிருக்கோம். பை பண்ணி அழகாக மேலே போச்சு. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து சிஸ்டம். ஸோ இந்த லைன்லேருந்து கரெக்டாக கீழே வந்தால் நமக்கு, அதே மாதிரி கால் லைனு கீழே வந்தால் அதே மாதிரி இங்கே வந்து 0க்கு கீழே வந்து அழகாக லைன் வந்தது. ஸோ இதை வச்சு நான் பை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து முடிய போகும்போதும் பார்த்திங்கன்னா செல் என்ட்ரி கொடுத்துருக்கு. சரிங்களா? எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடி ட்ரேட் பண்ணும்போதெல்லாம்
நேச்சுரல் கேஸில் அழகாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும், கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஏன்னா கரெக்டாக ₹1 போடணும், ₹1 போடாமல் 50 பைசா அந்த மாதிரிலாம் போட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். கரெக்டாக வந்து ₹1 கிட்ட போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் போகும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டார்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் காட்டும், அது ஒன்று. இப்போ வந்து நீங்கள் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அவுட் ஆஃப் த மணி இந்த மணி வந்து இது பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரியே தான் ஸ்டாப் லாஸ் காட்டும். சரிங்களா, ஒரு ₹30 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ₹2 ₹3 ஸ்டாப் லாஸ், அதுதான் அதுக்கேற்ற மாதிரி தான். ஒரு மேக்ஸிமம் ஒரு ₹7 ₹8 அந்த அல்காரிதம் பொறுத்து ஸ்டாப் லாஸ் காட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு இது பண்ணிக்கிங்க. அதே மாதிரி சாப்பி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இது இருக்குன்னா இந்த கேண்டில்லேருந்து இது வரைக்கும் பாருங்களேன், இங்கே கீழே பாருங்களேன், இது எப்படி போயிருக்குன்னு. ஓகேங்களா, இதுலலாம் போயிட்டு எடுக்கக்கூடாது, இதுலலாம் போயிட்டு எடுக்காதீங்க என்ட்ரிஸு. ஸோ எப்போ வந்து இந்த 2 லைன் பிரியுதோ அப்போ எடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு என்ட்ரிஸும் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் கிடைக்காது. இதெல்லாம் பாருங்களேன், இப்போ மேலேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரென்த்து இண்டிகேட்டரில் பாருங்களேன், ஸோ அப்படியே வந்து லைன் வந்து கரெக்டாக கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, 0 கீழே வந்திருக்கு. ஸோ அந்த 0 கீழே வர்றப்போ தான் உங்களுக்குள்ளே இங்கனக்குள்ளே தான் எனக்கு என்ட்ரி காட்டியிருக்கும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் என்ட்ரி காட்டாது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு கீழே தான் வந்து ட்ராவல் ஆகுது, இந்த லைனுக்கு மேலே ட்ராவல் ஆகலாம். எப்போ இந்த லைனுக்கு மேலே ட்ராவல் ஆகி க்ளோஸ் வைக்கிதோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்லலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸிட் ஆகிடுங்க. இது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வந்து ஆப்ஷன்லேயும் நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடை வந்து பிளான் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ஸோ நேற்று வந்து நிஃப்டியோட ஆப்ஷனை காட்டல, அதுக்காக தான் ஓப்பன் பண்ணேன். நிஃப்டியில் ஃபஸ்ட்டு ஒரு சைடு காலில் போச்சு வருவேன். இப்போ நிஃப்டியில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே மூவ் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா, அதே மாதிரி ஆப்ஷன் செல்லருக்குமே வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், ஈஸியாக ஓப்பன் ஆகும். ஆப்ஷன் செல்லருக்குமே வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் காட்டும். சிக்னல் காட்டுது, நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த த்ரூ இன்ட்ரெக்ஸையும் அப்போதைக்கு இது பண்ணிக்கிங்க. இப்போ ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பி மார்க்கெட்டாக இருக்குன்னா அந்த நேரத்தில் வந்து அதை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். மற்ற எதுவுமே வந்து இந்த இண்டிகேட்டரில் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரியோ எக்ஸிட்டோ காட்டும். ஸோ நேற்று அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்துச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டம், இங்கே பாருங்கள் நல்லா மேலே போயிருக்கு, இதுவும் மேலே வந்திருக்கு, இந்த இடத்துலலாம் அழகாக காட்டுச்சு. என்ன ஒன்றுனா இது வந்து ப்ரீவியஸ் டேஸில் செக் பண்ணுற மாதிரி கொடுக்கல, கரண்ட் டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குமோ அதுதான் மட்டும் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், இன்றைக்கி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி என்ட்ரிஸ் எடுக்கணுமோ என்ட்ரிஸ் எடுங்க. கண்டிப்பாக வந்து என்ட்ரிஸ் எடுத்ததுக்கப்புறமா ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் எந்த ஒரு என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகேங்களா, இதே பாருங்கள், டே சார்ட்லேயும் வச்சு காட்டுறேன். நிஃப்டியில் டே சார்ட்டில் வச்சு காட்டுறேன். நம்ம இதை வந்து இதுவுமே வந்து கிராஸ் ஆகலை, அதனால் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஹவர் சார்ட்டு ஓகே. இப்போ ஹவர் சார்ட்டில் பாருங்களேன். ஸோ ஹவர் சார்ட்டில் வந்து அழகாக பாருங்கள், இண்டிகேட்டர் எடுத்து வைங்க. 96 ஆக்சுவலாக இது வந்து எப்போ 2100 கால். ஓகேங்களா, 2100 கால். ஸோ இதில் வந்து ஒரு பைக் காட்டுது. என்ட்ரி வந்து 96.35, ஸ்டாப்லெஸ் வந்து 67. ஓகேங்களா, ஹவர் சார்ட்டில் இப்படி தான் இருக்கும், 67. ஸோ இதில் வந்து 96 வந்து ஒரு தடவை பொசிஷனாக ஹோல்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா $155 வரைக்குமே வந்து அது வந்து ஈஸியாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ வீடியோ லென்த் அதிகமாகிட்டே இருக்குது, அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பை. அப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ண எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபீட்பேக் மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க இன்றைக்கி. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இண்டிகேட்டர் அக்சஸ் கொடுத்தவங்க வந்து எனக்கு இண்டிகேட்டர் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இண்டிகேட்டர் வந்து ஒரு இடம் டெலீட் பண்ணிவிட்டு இல்லை லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே ட்ரேடிங் வியூ எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து கூகுள் பண்ணி பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ஸோ இது பண்ணவட்டியும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கூகுளில் யூடியூப்பில் பாருங்கள். ஸோ எப்படி வந்து அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் வியூவை. ஓகே, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.